நம்ம தான் கஷ்டப்படுறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை விட கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்கங்க. நம்மளை விட கஷ்டப்படுறவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம கஷ்டமெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. கடவுளே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது ஏதாவது ஒரு சமயத்தில் நம்ம ஒரு வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஏதோ ஒரு நம்ம ஒரு தருணத்தில் நம்ம ஒரு தாமதமாக நம்ம காத்திருக்கிற நேரமும் உண்டு. அந்த ஒரு தருணத்தில் தாங்க கடவுள் நிறைய சம்பவங்களை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுவார். ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. சின்னதாக ஒரு குழந்தை வச்சுருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சாப்பாட்டுக்கே காசு இருக்காது. ஆனாலும் பிச்சை எடுக்காம அந்த குழந்தைய மடியிலேயே கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப வயசானவங்க, ரொம்ப வயசாகி போயிருக்கும், முதுகெல்லாம் வளைஞ்சிருக்கும். அவங்க அந்த வயசுலேயும் மூட்டை தூக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான வேலையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. வீடே இல்லாமல் ரோட்லேயும் படுத்திருப்பாங்க நிறைய பேர். மேலே ஒரு கூரை இருக்காது, சின்னதாக ஒரு துணியை ஒன்று கட்டிக்கிட்டு அந்த ரோட்டில் படுத்துட்ருப்பாங்க குழந்தை குட்டிங்களோட. ரோட்லேயே சமைச்சு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பழகி போன வாழ்க்கைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அதாங்க பழகி போகும். வீடே இருந்தால் கூட வீட்டில் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வீடே இல்லையேன்னு ஏங்கிட்டு வாழக்கூடியவங்களும் இருக்காங்க. எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருடைய மனசுலேயும் முருகன் இன்னைக்கு நம்ம மனசில் வாழ்ந்துட்டுருக்கார். நமக்கும் ஒரு கருணையான உள்ளம் இருக்குது, இலகின மனசு இருக்குது. நம்ம கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை விட கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது நம்ம மனசு அப்படியே கலங்கி தான் போகுது. நம்மளை அறியாமல் கண்ணீரும் நமக்கு வந்துடுது, கண்ணு கலங்கியும் போயிடுது நமக்கு. அதனால் நம்ம அடுத்தவங்கள பார்த்து கொஞ்சம் நம்ம மனசை தேத்திப்போம். முருகா அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறதும் உண்டு. நாளைக்கு ஒரு நம்ம நல்ல நிலைமைக்கு நம்ம வருவோம். நிச்சயமாக நம்ம முருகன் அருளால் நம்ம வருவோம். அப்போ வரும்போது நம்மளால் முடிஞ்ச உதவியை, ரொம்ப முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா கஷ்டத்தில். நான் இப்போ சொன்ன மாதிரி ரோட்டில் வாழ்கிறவங்க, ரொம்ப வயசானவங்க, இந்த வயசுலேயும் கஷ்டப்படுறவங்க, குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்காமல் திருடாமல் உழைச்சி சாப்பிட்ணுன்னு நல்ல எண்ணத்தோடு இருக்க ஒரு நல்ல மனுஷங்க, அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்வோங்க. முருகன் பேரை சொல்லி நம்ம செய்வோம். நிச்சயமாக நம்ம செய்வோம். முருகன் அருளால் நம்ம என்றைக்குமே ஒரு குறை இல்லாமல் வாழுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.